நடக்காது. அது இங்க பாருங்க, இப்ப அண்ணன் சொல்றேன், என் மீனவனை சுட மாட்டான், கைது செய்ய மாட்டானா மாட்டான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அங்க உட்கார்ந்துருக்க ஆள் யாருன்னு பார்ப்பான். நீங்க என் பிள்ளைய தொட்டுட்டேன்னு வச்சுக்க, கொன்னுட்டேன்னு வச்சுக்க, எந்த கொம்பாதி கொம்பா இருந்தாலும் தூக்கிட்டு வந்து இந்த பிள்ளைய அடக்கம் பண்றதுக்குள்ள அவனை கொன்னு புதைச்சிட்டு தான் அடக்கம் பண்ணுவேன். நிக்க வச்சு சொல்லி சுடுவேன். அவங்க பெற்றோர்கள் சொல்லுவேன், இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நீ அழாத, நீ அவமானப்படாத. இவனை இந்த மாதிரி பிள்ளை பெற்றதுக்கு தலை உணியணும் அப்படின்னு சொல்லிடுவேன். இவன் துயர் இந்த நாட்டுக்கு இழுக்கு. இவன் யாவது 2 பேரை போட்டேன்னு வச்சுக்க, தொற்றுவான்னு நினைக்கிறியா? பொம்பளை பிள்ளைய தான் தலை உணிஞ்சு போகணும்னு நினைக்கிறியா? வர்றவன்லாம் தலை உணிஞ்சு போவான். ஐயா, யாரையும் கேலி பண்ணிடாதையா, தொலைச்சு பெறுவான். அவன் அந்த பயம் இருக்கணும்ல. என் தலைவன் எனக்கு கற்பிச்சது மரணம் ஒன்றுக்கு தான் இந்த மானுட சமூகம் பயப்படும்னு. அரபு நாடுகளில் ஏன் இந்த பாலியல் குற்றங்கள் குறைவா இருக்கு? என கடும் சட்டம், பொது வெளியில தூக்கல போட்டுருவான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அந்த சேட்டையெல்லாம் இங்க செய்ய முடியாது. அது தானா நடக்கும் தங்கச்சி. நீங்க ஏன் கலப்புறீங்க? நீங்க அண்ணன் வந்தவன நீங்க வாட்டுக்கு இந்த ராத்திரியில் தனியா போங்க, எவனா தொட்டானான்னு பார்ப்போம். நீங்க போங்க. என் தலைவன் அப்படி ஒரு நாட்டை கட்டி வச்சான் தங்கச்சி. தனியாக உந்தூர்லியில ஒரு பெண் நள்ளிரவில் பயணம் பண்ணுவா, தனியா போவா, ஒரு பய தொட மாட்டான். என் மாநாட்டில் 6.5 லட்சம் பேர் கூடியிருக்கான். ஒரு தொல்லை, ஒரு பிள்ளைய தொட்டான், இடிச்சான், கேலி பண்ணா, ஏதாவது சொல்லு பார்ப்போம். ஏன்னா அது அது ஒரு ராணுவம். அது ஆட்சி செய்யும் போது அப்படியா அவன் தெரியும், உட்கார்ந்துட்டான் தொடம. இது சில இதை நம்ம சொல்றதே திருப்பி சொல்லக்கூடாதுன்னு. இப்போ நான் நெய்தல் படைன்னு சொன்னேன், சிரிச்சாங்க. ஐயா பினராயி விஜயன் அதை செயல்படுத்திட்டாப்ல. இப்போ சில இது நான் சொல்றது செயல்படுத்துறாங்க. இப்போ மரத்தை வெட்டுறது மனித உறுப்புகளை வெட்டுறது போல குற்றம்னு கருதி சிறையில் அடைப்பேன். சீனா அந்த சட்டத்தை கொண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம சொல்றோம், அதை செயல்படுத்தும் போது நல்லதை நம்ம சொன்னா அவங்க சொல்றது பண்ணா டென்மார்க்கில் இப்படி இருக்கு, பிரேசில் இப்படி இருக்குன்னு நான் சொல்றேன்ல. அது அந்த நிர்வாகத்தை எடுக்குமே நம்ம சொல்றது. அது யார் சொன்னா என்ன தம்பி, நான் காவல்துறை நெஞ்சில எல்லாம் அந்த இது வைப்பேன், நான் போட்டு காட்டுவேன் அது எப்படிலாம் நான் அது பண்ணுவேன்னு. அப்போ அது மாதிரி அது வரணும். பாதுகாப்புங்கிறது அப்படி இல்லை. பெண்களுக்கு தனி பாதுகாப்பு, இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கு தனி பாதுகாப்பு இல்லை. ஒட்டுமொத்த நாட்டுக்குமான பாதுகாப்புல தான் எல்லாரும் பாதுகாப்பு இருக்குது. அதுல இந்த ஒழுங்கு கல்வியிலிருந்து கற்பிக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன். அந்த சமூக ஒழுங்கு இங்கே கல்வி அறிவை ஒழுக்கத்தை போதிக்காத கல்வியா மாறிடுச்சு. வியாபாரம் இதை படிச்சா அந்த வேலைக்கு போகணும், அதிலிருந்து கொண்டு வரதான் நிலையான தீர்வா இருக்கும். மற்றபடி இது நீங்க சொல்ற மாதிரி நான் அதை நம்ம வரும்போது அதை கடுமையா அதை கண்காணிச்சு ஒழிப்பேன். அது சீருடை அணியாத காவலர்களை நான் உள்ள விடுவேன். அதுக்கு உடல் தகுதியோ இதெல்லாம் பார்க்க மாட்டேன். அவங்க நீ இவரெல்லாம் காவல்துறையா இருப்பாருன்னு நீங்க கணிக்க முடியாது. உங்க பக்கத்துல உட்காந்துருப்பாரு, நீங்க ஏதாவதுன்னா டக்குன்னு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாப்ல. நீங்க வாங்கங்க அப்படின்னு அங்க சுத்தி 50 பேர் வந்துருவான், உட்காருங்க வண்டியில் நின்றுவான். அப்புறமா தான் தெரியும் அவன் காவல்துறை காவலராக இருக்கான்னு. இந்த மாதிரி இந்த காவலருக்கான எந்த அடையாளம் இல்லாம மக்களுக்குள்ள பொது தலங்கள்ல, வணிக நிறுவனங்கள், திரையரங்குகள், அந்த மாதிரி எல்லா இடங்களையும் உழவு விட்டுருப்பேன். அவன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க எனக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் தான் உண்மையிலே பிக் பாஸ். நான் தான் உங்களை எந்த வழியிலையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓட முடியாது, ஒழிய முடியாது. நீங்க இந்த மாதிரி 10 நாளா கற்பழிச்சு கொண்டுட்டு போயிட்டான், 10 நாளா தேடிக்கிட்டு இருக்கேங்கிறாங்க பாருங்க. இது மாதிரி ஒரு கொடுமை. கடந்த தேர்தல்கள் இருந்து இப்ப உங்களுக்கு 8% வாக்கு இருக்குது. 8.5. இதுல இருந்து உங்களுக்கு படிப்பு என்ன, எந்த பிரிவு மக்களிடையே உங்களுக்கு ஆதரவு வலுவா இருக்கு, எது உங்களுக்கு சவாலா இருக்கு, அதை நீங்க பெருக வைக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? இல்ல குறிப்பிட்ட அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப சாதி மத உணர்ச்சிகளை கடந்து ஒரு திரை ரசிக மனப்பான்மையில இருந்து இப்ப இந்த சாராயம், பணம், இலவசம் இதெல்லாம் கடந்து ஒரு நல்ல அரசியல் வரணும், நல்ல ஆட்சி வரணும்னு நினைக்கிற, மொழி இனப்பற்று கொண்ட, காடு, மலை, ஆறு, அருவி, நிலம், வளம் இதெல்லாம் பாதுகாக்கப்படணும். இப்ப நம்ம 50 ஆற்றல்ங்கிறோம், அவங்க பஞ்சபூதம்ங்கிறாங்க, ஐம்பூதம்ங்கிறோம். இந்த கடல், இந்த ஆகாயம், இந்த காற்று, இந்த மலை, இந்த நீர், மரம் இதெல்லாம் இல்லாத இந்த உயிரினங்கள் இல்லைன்னு ஒரு புரிதல் இருக்கிற ஒரு அறிவு சமூகம் அது என்னை ரொம்ப தேடும். அந்த மாதிரிங்கிறத நீ கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். அப்படி இருக்கும்போது ஒரு கற்றறிந்த சமூகம் பெருத்து வருகிற இந்த சூழல்ல நான் சொல்றது, அவங்க கிட்ட காசை வச்சு அரசியல் செய்யறாங்க, நான் கருத்தை வச்சு அரசியல் செய்யறேன்.
அவங்க நாணயத்தை வச்சு செய்கிறாங்க, நான் நயத்தை வச்சு செய்கிறேன். அவங்க பணத்தை வச்சு செய்கிறாங்க, நான் என்னுடைய இனத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறேன். இது ரெண்டுக்கும் நிறைய மாறுபாடு இருக்குது. இப்போ எனக்கு பதவியாக மக்களுக்கான உதவியானா உதவி தான், எனக்கு பணமாக இனமான இனம் தான். மக்களை வைத்து பிழைக்க வந்தேன்னா, மக்களுக்காக உழைக்க வந்தேன்னா, நான் மக்களுக்காக உழைக்க வந்தேன். அப்போ இந்த இதை நான் தொடர்ந்து நிரூபிக்கும் போது நீங்கள் பாருங்கள், விழுக்காட்டு அடிப்படையில் வளர்ந்து வளர்ந்து வளர்ந்தே போய்கொண்டிருக்கேன். அப்படிங்கும்போது இந்த தடவை தமிழ்நாட்டை யாரும் ஆள்றதுல 4 முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தாலும் என்னை என் மக்கள் தேடாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் தான் அந்த மக்களுக்கான இது இப்படி இந்த ஆட்சி முறையை இப்படி மாத்துறேன்னு சொல்றது நான் தான். நான் வீட்டுக்கு ஒரு இது தருவேன், நான் அப்படி கொடுப்பேன் அப்படி சொல்லலை. அதெல்லாம் நீனே வாங்கிக்கிற மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துடுறேன்றேன். நீ பெருமையோடு தன்மானத்தோடு தலைமையிலிருந்து வாழ்ற வாழ்க்கையை நான் தந்துடுறேன் உனக்கு, நீ எதிர்பார்த்துருக்காது. அப்போ நான் வரும்போது நாளைக்கு இப்போ 5000, அடுத்து இன்னும் 5 வருஷத்தில் அப்புறம் 20,000 ஆகும். இப்போ 10.5 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி ஆகும். 1 லட்சம் கோடி வட்டி 2 லட்சம் கோடி வட்டி ஆகும். இப்போ என் தம்பி அறிவிச்சிருக்கிற அந்த இலவச அறிவிப்புகள் இருக்கு, அதுக்கே மாதம் 1 லட்சம் கோடி தேவைப்படுது. தாலிக்கு தங்கம், பிறந்தவன வரவேற்பு, அப்புறம் 6 ஏரிகாட்டு ஊரில், அப்புறம் இலவச பேருந்து. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதை புள்ளி வரம் போட்டிங்கன்னா 1 லட்சம் கோடி மாதம் தேவைப்படுது. எங்கிருந்து எடுப்பீங்க? அப்போ அது நல்ல ஆட்சி முறை இல்லை, அதை செய்யக்கூடாது. மக்களுக்கு இப்போ நான் சொல்றது கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும், கசப்பாக இருக்கும். எந்த நல்லதை முதல்ல எடுத்தோன்னே ஏற்றிருந்துருக்கிறாங்க. ஆனால் அதுக்காக ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள்னு பார்த்தா புதிய ஒன்றை செய்யவே முடியாது. அப்போ அது நான் மக்களின் கருத்துக்கானவன் இல்லை, முழுக்க முழுக்க மக்களின் நலனுக்கானவன். அதனால நான் அதை தான் முன்னெடுக்க முடியும். உலகத்தில் மாறுதலை செஞ்ச எல்லாரும் மனச்சான்று வழி நடத்தியபடி நடந்தவன் தாங்கிறான். என் மனச்சான்று என்ன சொல்லுதோ அதை தான் நான் செய்ய முடியும். நான் சொன்ன 2 முனை தான். அவங்க 3 பேரும் ஒரே தளத்தில் இருக்காங்க, நான் எதிர்த்தளத்தில் இருக்கேன். அப்படின்னா அந்த ஒரே தளம் தானே. அவர் 2000, 2000, 2500. நான் இதெல்லாம் கிடையாது. நீனே ஆயிரக்கணக்கான ரூபாயை ஈட்டிக்கொள்ற மாதிரி உனக்கு வேலை வாய்ப்பு, வருவாய்ப்பு இருக்கும், பொருளாதார மேம்பாட்டை தந்துடுறேன். அவன் வாழ்விடத்திலே தந்துடுறேன். அப்ப நான் தானே வேற இடத்துல இருக்கேன். அவங்க ஆங்கிலமும் கொள்கை மொழிங்கிறாங்க. அடுத்தவன் மொழி எனக்கு கொள்கையா இருக்க முடியாதுல்ல. அது என்னுடைய தன்மான இழப்பா நான் கருதுறேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, என் கொள்கை மொழியில வேறுபடுறேன். அப்ப அதுல மாறணும்ல. அவங்க ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பும்னே சொல்லல. ஏன் சாராய கடையவே மூடுன்னு என் தம்பி பாட்டிலுக்கு 10 ரூபா 10 ரூபான்னு பாடுறாரே ஒழிய நான் வந்தா மூடுவேன்னு சொல்லலையே. இப்ப சாராய கடையை வச்சுக்கிட்டு, போதையை வச்சுக்கிட்டு, பெண்கள் பாதுகாப்பு என்பதும் சட்டம் ஒழுங்கு என்பதும் கொலை கொள்ளையை வன்முறையை தடுப்பேன் என்பதும் வெற்றி பேச்சாயிரும். சும்மா ஒரு என்ன சொல்றது, அது கேலிய வேடிக்கையாயிரும். அது சாத்தியப்படுத்த முடியாது. எத்தனை தடவை நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கு கூட பேசினேன். இந்த இங்க நடந்த கூட்டத்தில் இந்த 4 முதலமைச்சர் வேட்பாளரையும் நிறுத்தி வச்சு ஒரு 10 நிமிடங்கள் வாய்ப்பு கொடுத்து பேச விடுங்க. நீங்க வந்தா என்ன செய்வீங்க, நீங்க வந்தா என்ன செய்வீங்க, நீங்க வந்தா என்ன செய்வீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்படி இந்த மாதிரி நீங்க ஊடகங்கள்லாம் நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போகட்டும். யார் வந்தா நல்லா இருக்குமோ மக்கள் முடிவு செய்யட்டும், அவ்வளவுதானே. அது நான் தான் வருங்க, இருகரம் விரிச்சு தயாரா இருக்கேன், எந்த இடத்துக்கு வேணாலும் வரேன். நான் தான் சவாலே விடுறேங்கிறேன், நீங்க ஏற்கிறீங்களாங்கிறீங்க. நான் தான் தயாரா இருக்கின்ற, நான் தான் பல தடவை கூப்பிடுறேன். ட்ரம்ப் ஹிலாரி மாதிரி, பைடன் ட்ரம்ப் மாதிரி எங்களுக்கு வாத வைங்க, 4 முதலமைச்சரை நிறுத்துங்க. முதல்ல நான் வர்றேன்னு சொல்லுங்க, 3 பேரும் வர சொல்லுங்க. முதல்ல எங்க நிக்கணும்?